டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.5 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சமக்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27. கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27ன்னு கொடுத்துட்டாங்க. 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ? 27ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அவற்றின் பெருக்கற் பலன் 288ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட பெருக்கற் பலன் எவ்வளோ? 288ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அந்த 3 உறுப்புகளை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கணக்கு நல்லா புரிஞ்சுங்க. கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துட்டாங்க. அதோட 3 உறுப்புகளின் கூடுதல்னு என்ன பண்ணணும்? அந்த 3 உறுப்புகளை கூட்டணும். அதை 3 உறுப்புகளின் கூடுதல் 27. அந்த 3 உறுப்புகளின் பெருக்கற் பலன் 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுதிங்கன்னு பாருங்கள். கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள் எழுதணும். என்ன எழுதணும்? கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகள். ஈக்குவல் டு a minus d a plus d. பாருங்கள், a minus d a plus d. கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் 3 உறுப்புகளை எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அவற்றின் கூடுதல் 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? a minus d a plus d. கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 27. பாருங்கள், மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். அப்போ எத்தனை ஏ இருக்குது? 1 2 3 3a இருக்கா? அப்போது 3a ஈக்குவல் டு 27. அப்போ a ஈக்குவல் டு 27 பை இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இன்னும் ஈக்குவல்ட்டுக்குனா வந்தால் டிவைடில் மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? 3. அப்போது a ஈக்குவல் டு 1 3 3 3 9 27. இப்போ ஆன்சர் என்ன? 9. a ஈக்குவல் டு எவ்வளோ? 9. இப்போ பாருங்கள், இப்போ அதோட கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட பெருக்கற் பலன் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? அவற்றின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு a minus d a plus d. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதில் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்ன வேல்யூ? 9 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 9 மட்டும் தனியாக வச்சுக்கணும். 9 ஒரே ஒரு ஏ மட்டும் தனியாக இருக்கா. அந்த ஒரு ஏக்கு பதிலாக இங்கே 9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம்? ஏ இன்ட்டு ஏ, இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ. அப்போ என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ எவ்வளோ? ஏ ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ? மைனஸ். டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். ஸோ இப்போ 9 a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இவற்றின் பெருக்கற் பலன் எவ்வளோ? 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 288 போட்டாச்சா? அடுத்து பாருங்கள், 9 ஏவோட வேல்யூ என்ன? 9 தான். அப்போ 9 ஸ்கொயர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 9 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. அதுக்கப்புறமா 9 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போ பாருங்கள், 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த 9 இங்கே பெருக்கல் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்குன்னா வந்து வகுத்தலாம் மாறுமா? இப்போ 288 பை 9. இப்போ இதை அடித்தா என்ன வேல்யூ வருது பாருங்கள். 9 9 9 3 27. மீதி 1 இருக்குமா? அப்போ என்ன இருக்கும்? 18. அப்போ 9 2 18. இப்போது 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஓகேவா? இப்போ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? 32. இதுதான் நம்மளோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இந்த 81 இங்கே ப்ளஸில் இருக்குது. இங்கே வந்து என்னவா மாறும்? மைனஸாக மாறுமா? ஆமாம். 32 மைனஸ் 81 ஈக்குவல் டு 81 32 போச்சுன்னா எவ்வளோ? 49. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். மைனஸ் 49 மைனஸ் டி ஸ்கொயர்.
இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. இப்போ டியோட வேல்யூ என்ன? டி ஈக்குவல் டு +or-7. 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும்ல. அப்போ +or-7. இப்போ நம்ம ஏவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. டியோட வேல்யூ என்ன? +or-7. ஏவோட வேல்யூ என்ன? 9. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்கள், a ஈக்குவல் டு 9, d ஈக்குவல் டு +or-7 எனில் முதல் 3 உறுப்புகள் ஈக்குவல் டு அந்த முதல் 3 உறுப்புகள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டு பார்த்தீங்களா, கூட்டுத்தொடர் வரிசைக்கு. அதை எழுதணும். என்னது? a - d, a + d ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 9 மைனஸ் டியோட வேல்யூ என்ன? 7 பாருங்க. மறுபடியும் ஏவோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் டியோட வேல்யூ என்ன? 7 ஈக்குவல் டு 9 - 7 எவ்வளோ? 2, 9 9 + 7 எவ்வளோ? 16. 2, 9, 16. இதான் அந்த முதல் 3 உறுப்பு. a ஈக்குவல் டு 9, d ஈக்குவல் டு -7 என்றால் அந்த 3 உறுப்புகள் என்னவாக இருக்கும்? அதே ஃபார்முலா தான். a - d, a + d ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 9 மைனஸ் டியோட வேல்யூ என்ன? -7. ஏவோட வேல்யூ என்ன? 9. ஏவோட வேல்யூ என்ன? 9 ப்ளஸ் -7. பாருங்கள், 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +7. 9 இங்கேயும் 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -7. பாருங்கள், 9 + 7 எவ்வளோ? 16. 9 - 7 2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.